இவங்க எகிப்து தேசத்துல இருந்து வந்தவங்க. அது நிறைய வசனம் தான் இருக்கு, வாசிச்சுட்டு தான் டைம் போயிடும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டுல போய் 16ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இப்ப அந்த அடிமை பெண் எங்க இருந்து வந்திருக்கலாம்னா, ஒரு தடவை எகிப்துக்கு போவாங்க ஆபிரகாமும் சாராவும். அப்ப சாரன் வந்து ரொம்ப அழகான பெண்ணுன்றதுனால அந்த பார்வோன் மன்னன் அவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப ஆண்டவர் அந்த குடும்பத்தை எல்லாம் பாதிப்பார், பார்வோனோட குடும்பத்தை எல்லாம் வியாதியை கொடுத்து பாதிப்பார். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வேலைக்காரங்க, ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் ஆபிரகாம் கொடுத்து இவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிடு, நீங்க இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அப்ப அங்கிருந்து வரும்பொழுது வேலைக்காரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அங்கிருந்து வந்த ஒரு பெண்ணா தான் ஆகார் இருக்கணும். ஏன்னா அவங்க ஊர் வந்து பெரிய ஊர் தான், சரியா? சோ அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எகிப்து பெண் இருக்க வேலை வாய்ப்பே கிடையாது. சோ அதனால இவங்க அந்த பார்வோன் மன்னன்கிட்ட இருந்து தான் ஒரு எகிப்திய அடிமை பெண்ணை கொண்டு வந்து இருக்க முடியும். சோ இப்ப இந்த அடிமை பெண் வந்து, அடிமை பெண்ணோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பர்சனலா சர்வெண்ட், ஒரு எஜமானிக்கு பர்சனலா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அடிமை பெண், பணி பெண்ணு சொல்லலாம். சோ இப்ப இந்த ஆகாரன்றவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல ஆகாரம், நம்ம இந்த அடிமை பெண்ணை நம்ம கணவருக்கு கொடுத்தோம்னா இவளால ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மறுமனையாட்டியா அவளுக்கு கொடுக்குறாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும், அவங்க வந்து ஒரு அடிமை, என்னது அடிமை, அடிமை பணிப்பெண்ணு. அவங்க என்னவா மாத்துறாங்க, மறுமனையாட்டியா மாத்துறாங்க. ஆபிரகாமோட ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னா செல்வ சீமான், வெள்ளி பொண்ணுடைய செல்வ சீமான். அவருக்கு நிறைய ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவர். அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, ஒரு அடிமை பெண்ணை தூக்கி தான் கணவருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தை இல்லைன்ற அந்த நிலைமைக்காக இந்த 56 வயசுல அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த அடிமை பெண்ணை மறுமனையாட்டியா கொடுத்துட்டாங்க. அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆகாரம் வந்து கர்ப்பவதி ஆகுறாங்க. யாரு? அடிமை பெண் ஆகார் கர்ப்பவதி ஆகுறாங்க. கர்ப்பவதி ஆன உடனே அடுத்த விஷயம் பார்க்கணும், இதுதான் முக்கியமானது. 4வது வசனம் 16:4. அவள் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நல்லா கவனிக்கணும் நீங்க. இப்ப வசனம் சொல்லுது அற்பமாக எண்ணினாள். அற்பமாக உடனே ரொம்ப ஏளனமா எண்ணிட்டான்னு எல்லாம் வசனத்தை கூடி வச்சுட்டு போயிடும். ஆனா அற்பங்கிறதுக்கு பின்னாடி என்ன வார்த்தை, என்ன அர்த்தம், என்னென்னலாம் நடந்ததுன்றத நம்ம கொஞ்சம் லைட்டா பார்ப்போம். வெறுமனையா நம்ம வாசித்தப்போ அவங்க கேவலமா நினைச்சிட்டாங்கன்றதோட முடிஞ்சிருக்கு. அது என்னென்னலாம் நினைச்சிருப்பாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரியில போயிட்டு அந்த வார்த்தையோட அர்த்தம் கண்டுபிடிச்சு அதுக்கு என்னென்னலாம் அர்த்தம் இருக்குன்னு பார்த்து அந்த ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் போட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் சொல்றேன். அற்பமாக என்றது டிஸ்பைஸ்ட், இழிவாக கருதல், நோ வேல்யூ, ரொம்ப இழிவா நடத்துறது. இழிவா கருதுறது வேற, நடத்துறது வேற. நடத்த முடியாது, ஏன்னா அவங்க எஜமானி. இழிவா கருதுறா, நீ வந்துட்டு இனிமே ஒருத்தே கிடையாது, இனிமே உன்னால ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது, நான் தான் இல்லைங்க ராணி, நான் தானே வாரிசை பெற்றெடுத்திருக்கேன். இழிவா நினைக்கிறது. பார்க்குற அந்த பார்வையில என்ன பண்ணுது, சுட்டரிச்சிருது. ஒருத்தவங்க ஒரு வாயை திறந்து பேசவே அவசியம் இல்லை, கண்ணால பார்த்தாலே கதை முடிஞ்சிடும் இல்லையா? சோ அந்த இழிவா நினைக்கிறது, ஒரு மதிப்பே இல்லை அவங்களுக்கு. அடுத்து அருவருப்பு. என்னது அருவருப்பு? அந்த அற்பமாக எண்ணினால்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி இவ்வளவு அர்த்தம் அருவருக்குது. என்னமோ அவ ஒஸ்தி மாதிரியும் அவங்க எதுவும் தீண்ட தராத மாதிரி அருவருப்பா பார்க்குறது. அடுத்து அலட்சியம். அவங்க ஏதாவது ஒரு வேலை விடுறாங்க, இந்த வேலைக்கு செய்ய அந்த வேலைக்கு செய்ய சொன்னா அலட்சியமா பண்றது. இப்படி தூக்கி எறியறது, அப்படி தூக்கி போறது. பிள்ளைங்களாம் கொஞ்சம் வெளில போய் உட்காருங்க. அடுத்து வெறுப்பு, அவங்க மேல வெறுப்பை காட்டுறது. என்ன பண்றது? வெறுப்பை காட்டுறது. அந்த மாதிரி ரொம்ப கேவலமா அவங்க நடத்துறாங்க. அடுத்து பாருங்க, டிஸ்அப்ரூவ், நிராகரிக்கிறது. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்க, ஒரு வேளை ஒரு உணவு கொடுத்து இது வயிற்றுல உள்ள குழந்தைக்கு நல்லதுமா சாப்பிடுமான்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்லும், நீங்க யாரும் அதை சொல்றதுன்ற போது, எனக்கு தெரியும், நான் எகிப்து தேசத்துல வளர்ந்தவர், எனக்கு தெரியாத நல்ல சத்துள்ள உணவு எதுன்னு, இதை நான் செய்ய முடியாது, இந்த வேலையை செஞ்சா என் குழந்தைக்கு ஆகாது, இந்த சாப்பாடு சாப்பிட்டா என் குழந்தைக்கு பிடிக்காது. எந்த வேலை செய்ய சொன்னாலும் அவங்க நிராகரிக்கிறது. நம்ம எது சொன்னாலும் ஒத்துக்கிறதே கிடையாது, அதுக்கு மாத்தி பேசுறது. அடுத்து அவமரியாதை. மரியாதையா நடத்துறதுங்கிறது என்ன, வாங்க உட்காருங்கிறது. அவமரியாதைங்கிறது வா உட்காரு அப்படின்றது. சிம்பிள். அப்ப எப்படிலாம் அவங்க நடத்திருப்பாங்க அவமரியாதையா. அடுத்து அவமதிப்பு, மதிப்பே இல்லை, இன்சல்ட் தான், எல்லா காரியத்தையும் இன்சல்ட். அவங்க எது செஞ்சாலும் இன்சல்ட். அவங்க கர்ப்பவதின்ற ஒரு விஷயம் நடந்த உடனே அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. நியாயமா யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து அடிமை பெண்ணு,
ஒரு வீட்டுல ஒரு நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தா அதுக்கு எப்படி நன்றி உணர்வோட இருக்கும். அதுக்கு மாற அவங்க என்ன பண்ணாங்க, அற்பமாக எண்ணினார். இந்த வார்த்தை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சீங்க, அடுத்த கதை சொல்லும் போது உங்களுக்கு அப்பதான் புரியும். இப்ப இவங்க அற்பமாக எண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சா? இல்ல. இப்ப உண்மையிலேயே சாரால் இப்ப என்ன காட்ட போறாங்கன்னா தான் எஜமானிங்கிறத இப்பதான் காட்ட போறாங்க. இது வரைக்கும் ஓ நேரம் முடிஞ்சிருச்சு, இப்ப என் நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நான் யாருன்றத காட்டுறேன். நீ இத்தனை நாள் அடிமை பண்ணுங்கிறது நீ மறந்து இருந்துட்ட.